யூபி 61 அமைவிடம் யூபி 60வது புள்ளியிலிருந்து நேர் கீழே தோலின் இரு நிறங்களும் சந்திக்கும் கோட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட். ஊசியிடல் முறை 0.5 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் கால்களில் சோர்வு, தசை சுருங்குதல், குதிகால் வலி. யூபி 62 அமைவிடம் வெளிப்புற கணுக்கால் மூட்டின் கீழ்ப்புற விளிம்பு மையத்தில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை அமைதிப்படுத்தும் புள்ளி, வலி நிவாரணப் புள்ளி. ஊசியிடல் முறை 0.5 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் நிலைகுலைதல், வலிப்பு நோய், கணுக்கால் மூட்டு கோளாறுகள், மனநலக் கோளாறுகள், போதைக்கு அடிமையாதல், தலைச்சுற்றல், தூக்கமின்மை, தலைவலி, கால்வலி. யூபி 63 அமைவிடம் யூபி 62வது புள்ளியிலிருந்து யூபி 64வது புள்ளியை நோக்கி வரையப்படும் சரிவான கோட்டில் யூபி 62வது புள்ளியிலிருந்து 1 சுன் தூரத்தில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை திறவுகோல் புள்ளி. ஊசியிடல் முறை 0.5 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் வலிப்பு நோய், முதுகுவலி, கணுக்கால் வலி, தூக்கமின்மை, சிசு நிலைகுலைதல். யூபி 64 அமைவிடம் கால் வெளிப்புற பாதத்தில் தோலின் இரு நிறங்களும் சந்திக்கும் கோட்டில் 5வது பாதவிரல் எலும்பு மூட்டின் முன்பக்க பள்ளத்தில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை சக்தி தேக்க புள்ளி. ஊசியிடல் முறை 0.5 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் மூளையில் இரத்தக்கசிவு மற்றும் கட்டி, தலைவலி, கழுத்து பிடிப்பு, தொடை நரம்பு வலி, வலிப்பு நோய். யூபி 65 அமைவிடம் 5வது கால் விரல் எலும்பும் 5வது கால் பாத எலும்பும் சேரும் மூட்டிற்கு மேற்புறமாக தோலின் இரு நிறங்களும் சந்திக்கும் கோட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை ஆகாயம் அல்லது மரபூத புள்ளி. ஊசியிடல் முறை 0.5 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் பாதவலி, கழுத்து பிடிப்பு, கண் எரிச்சல், மனக்குழப்பம், தலைவலி, கால்களின் வெளிப்புற தசைவலி. யூபி 66 அமைவிடம் கால் வெளிப்புற பாதத்தின் 5வது அதாவது மெட்டாடார்சல் மற்றும் 5வது விரல் எலும்பு ஃபேலஞ்சல் ஜாயிண்ட் இணைப்புகளுக்கு இடையே உள்ள பள்ளத்தில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை நீர்பூத புள்ளி. ஊசியிடல் முறை 0.3 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் தலைவலி, கண் எரிச்சல், சிறுநீர் கடுப்பு, தூக்கமின்மை, மூக்கில் இரத்தம் வடிதல். யூபி 67 அமைவிடம் கால் சுண்டு விரலின் வெளிப்புற நகக்கோண முனையில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை உலோகம் அல்லது காற்றுபூத புள்ளி, சக்தியூட்டம் புள்ளி. ஊசியிடல் முறை 0.1 சுன் செங்குத்தாக. குறிப்பு கருவுற்ற சமயங்களில் கவனமாக கையாள வேண்டிய புள்ளி. நோய்க்குறிகள் சிரமமான பிரசவம், கருப்பையில் சிசுவின் ஒழுங்கற்ற நிலை, மூக்கடைப்பு, தலைவலி, மூக்கில் இரத்தம் வடிதல், கண் தசைவாதம், பாத எரிச்சல். சிறுநீர்ப்பை சக்தி ஓட்ட பாதையின் சில முக்கிய புள்ளிகளை மீண்டும் பார்க்கலாம். முக்கிய புள்ளிகளில் பஞ்சபூத புள்ளிகள். யூபி 40 நிலபூத புள்ளி, யூபி 60 நெருப்புபூத புள்ளி, யூபி 65 ஆகாயம் அல்லது மரபூத புள்ளி, யூபி 66 நீர்பூத புள்ளி, யூபி 67 உலோகம் அல்லது காற்றுபூத புள்ளி. மற்ற புள்ளிகள் யூபி 1 மற்றும் யூபி 2 கவனமாக கையாள வேண்டிய புள்ளிகள். யூபி 67 கருச்சிதைவு ஏற்பட வாய்ப்புள்ளதால் கவனமாக கையாள வேண்டிய புள்ளி. யூபி 11 எலும்பு மற்றும் குருத்தெலும்பிற்கான திசு ஆதிக்க புள்ளி. யூபி 17 இரத்தத்திற்கான திசு ஆதிக்க புள்ளி. யூபி 64 சக்தி தேக்க புள்ளி. யூபி 58 இணைக்கும் புள்ளி. யூபி 63 திறவுகோல் புள்ளி. யூபி 62 அமைதிப்படுத்தும் புள்ளி. மேலும் பின்புற எச்சரிக்கை புள்ளிகள். யூபி 13 நுரையீரலுக்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி. யூபி 14 இருதய மேலுறைக்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி. யூபி 15 இருதயத்திற்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி. யூபி 17 உதரவிதானத்திற்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி. யூபி 18 கல்லீரலிற்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி. யூபி 19 பித்தப்பைக்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி. யூபி 20 மண்ணீரலிற்கான
பின்புற எச்சரிக்கை புள்ளி. UB21 இரைப்பைக்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி. UB22 மூவெப்ப குழிக்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி. UB23 சிறுநீரகத்திற்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி. UB25 பெருங்குடலிற்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி. UB27 சிறுகுடலிற்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி. UB28 சிறுநீர்ப்பைக்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி.